வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிஜ்லி. அதாவது இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, ஷார்ட் வீடியோ போட்டுட்டோம். அதை பற்றி ஒரு விரிவாக்கம் தான் நம்ம இப்போது பெரிய வீடியோ போடுறேன். அதாவது பார்த்திங்கன்னா, நைட்டி என்கிறது பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் ஃபஸ்ட்டு உருவானது வெளிநாடுகளில் தான், இந்தியாவில் இல்லை. ஃபஸ்ட்டு வெளிநாடுகளில் தான் உருவாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு காதலன் காதலி இவன் புதுசாக கல்யாணம் முடிச்சு போடுறாங்கன்னா ஒரு ரோமண்டிக்கான ஒரு ட்ரெஸ் இது. இதாவது அவங்க ஒரு படுக்கறையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கி இந்த ட்ரெஸ்ஸு போடுவாங்க. இது நான் ஒரு டிசைனர், சும்மா குத்துமதிப்பாலாம் சொல்லலை. நான் ஒரு டிசைனர், நிறைய நைட்டிகள்லாம் விதவிதமாக தைச்சிருக்கேன் நான். அதனால் பார்த்திங்கன்னா இது அங்கே பார்த்திங்கன்னா கை இருக்காது. அதாவது நீளமும் ஒரு முட்டு வரைக்கும் தான் இருக்கும். அந்த மாதிரி இது ஒரு ரோமண்டிக்கான ஒரு ட்ரெஸ்ஸு, நல்லாயிருக்கும். அதாவது இது போடுறது ஒன்றும் தவறு கிடையாது. ஒரு இளம் ஜோடிகள் முதல்ல போடும்போது இது ஒரு இனிமையான ட்ரெஸ்ஸு, நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நீளமாக கொஞ்சம் கையெல்லாம் வச்சு இது ஒரு பெரிய வடிவில். அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா புடவை கூட நிறையா வீட்டுகளில் புடவை கட்டுறதில்ல. ஆனால் நைட்டி கண்டிப்பாக எல்லோரும், அதாவது இந்த விவசாய வேலை பார்க்குறவங்க, இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க, இப்போது சராசரி அதிகமாக பயன்பாடு இன்றைக்கி நைட்டி அந்த மாதிரி போய்கிட்டுருக்கு. இந்த ட்ரெஸ்ஸு போடுறவங்க பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு நிர்ணயம் வைங்க. அதாவது இது இரவு உடை. இது இரவு உடை. இது நீங்கள் நைட்டில் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கும். அதாவது இளம் ஜோடிகள் நீங்கள் இதை விதவிதமாக போடலாம். இளம் ஜோடிகள் நீங்கள் போடும்போது ஒரு ரோமண்டிக், ஒரு கணவன் மனைவி இருக்கும்போது ஒரு ரோமண்டிக்கான விஷயங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படிங்கிறது தான் இது உண்மையான ஒரு விஷயம். அதுக்காக தான் உருவாக்கப்பட்டதும் கூட. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதை போட்டுட்டு யூடியூப்பில் கூட நிறைய பெண்கள் நைட்டி போட்டுக்கிறாங்க. நைட்டி போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு டவல் போட்டுக்கிறது. நீங்கள் ஒரு சால் கூட போட்டுக்கலாம், தெரியாது. நீங்கள் சுடிதார் போட்ட மாதிரி தான் தெரியும். நீங்கள் சால் போடும்போது நீங்கள் டவல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இது நைட்டி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். அதனால் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள், சரிங்களா? அதாவது இதை பற்றி நான் நிறையா இதுக்கு முன்னாடி நிறைய கமெண்ட்லாம் கொடுத்துருக்கேன். என்கிட்ட சிலர் கமெண்ட்லாம் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் இதை எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்ட்டு. அதாவது என்ன விரிவாக்க சொல்லணும்ல, அப்போ தானே புரியும். ஏன்னா நிறைய பேர் ட்ரெஸ்ஸு போடுவாங்க, அது எப்படி உருவாச்சுங்கிறது தெரியாது. உண்மையாகவே உருவாக்கப்பட்டது இதுதான். வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா இது உருவான கதைகள் இப்படி தான். அதாவது ஒரு கணவன் மனைவி, புது தம்பதிகள், குறிப்பாக புது தம்பதிகள் போடுறதுக்கு இது ஒரு இனிமையான ட்ரெஸ்ஸு. அதாவது துணியும் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும், அதாவது மெல்லிஸாக இருக்கும். அப்படிங்கும்போது இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரோமண்டிக்காக இருக்கும். அதாவது போடுறதுக்கு ஒரு கணவன் மனைவியோட இணக்கத்தை கொஞ்சம் அதிகமாக உருவாக்கி கொடுக்கும். அப்படிங்கிறது இதோட ஒரு பொருளாக இருக்கலாம். அப்படி தான் இது உருவானது. அதனால் நீங்கள் போடுறவங்க இது கொஞ்சம் நீங்கள் போடுறீங்க ரைட்டு, அதை கொஞ்சம் மாற்றிக்கிங்க. இப்போ வெளிப்புறங்களில் வரும்போது நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. அதாவது அதுமாரி யூடியூப்பில் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் லைவ் வருவீங்க. லைவ் வரும்போது என்ன தெரியுமா, அவங்கள பார்த்துட்டு சிலருக்கு அது பிடிக்காமல் இருக்கும். அது என்ன நைட்டி போட்டு, அதாவது நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒரு நைட்டி போட்டு போக முடியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஆனால் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களை கொஞ்சம் ஒரு சில 1000 பேர் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் யூடியூப் உலகில் அப்படி இல்லை, உங்களை பல கோடி பேர் பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் யூடியூப்பில் வரும்போது கொஞ்சம், அதாவது நீங்கள் நைட்டியே போட்டால் கூட மேலே ஒரு ஷால் போட்டுங்க. நீங்கள் ஷால் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி வித்தியாசங்கள் தெரியாது. நீங்கள் சுடிதார் போட்ட மாதிரி தான் தெரியும், சரிங்களா? ஆனால் நைட்டி போடக்கூடாதுன்னு சொல்லலை. நீங்கள் நைட்டி போட்டு டவல் போடாமல் நீங்கள் ஒரு ஷால் போட்டுங்க, நல்லா ஒரு சிறப்பாக இருக்கும். அடுத்ததில் பார்த்திங்கன்னா, அதாவது வெளிப்புறங்களில், அதாவது ஒரு ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை விட போகும்போது நைட்டி போட்டுக்கிறது. அதாவது பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு பஸ்ஸு ஏற்றி விட வருவாங்க. அப்போ பப்ளிக்கில் நடு ரோட்டில் நைட்டியோடு நின்றுக்கிறது, அது ரொம்ப ஒரு அழுக்கான ஒரு நைட்டியோடு நின்றுக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு புது நைட்டியை கூட போட்டுக்கங்க. அதுக்காக நீங்கள் போடக்கூடாதுங்கிறதுலாம் இல்லை. கொஞ்சம் ரொம்ப பழசை போட்டுக்கிட்டு அதில் நிறைய விஷயங்கள் அசிங்கமாக கூட இருக்கும். அதை நான் சொல்ல விரும்பலை, அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. அதனால் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். நைட்டி உருவான கதை இதுக்கு தான். இப்படி தான் நைட்டி உருவாச்சு. இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் நைட்டி உருவாகிட்டு போய்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் இதில் நான் என்ன சொன்ன கருத்து உங்களுக்கு தவறாக இருந்தேன்னு சொன்னாக்கி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு தெரிஞ்சுனா. ஏன்னா நான் ஒரு டிசைனர். நான் வெளிநாடுகள்லையும் வேலை பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நைட்டிகள்லாம் தைச்சிருக்கேன். விதவிதமாக தைச்சிருக்கேன். நான் விதவிதமாக தைச்சி நிறைய மாடலிங் உருவாக்கி விட்ருக்கேன். அப்படிங்கும்போது இது உருவானது அதுக்கு தான். அதனால் நம்ம இந்தியாவில் எப்படி பயன்படுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பிஜ்லி.